Hi, welcome back to my channel. Last video continuation தான் இது. இப்போ நம்ம ரூமை செக் இன் பண்ணிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை தெப்பக்குளம்ல இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணதான். சும்மா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு அங்கே ஏதாவது வித்தியாசமாக நம்ம சாப்பிடாது ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோமான்னு பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் பார்த்து டெம்ட் ஆகி தான் இந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே நிறைய ஷாப் இருந்துச்சு. பட் சிலது மட்டும் க்ளோஸாக இருந்துச்சு. ஃபுட் மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்சசரிஸு, கிட்ஸ்க்கான கேம்ஸு, நமக்குமே அங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக லாஸ்ட் வரைக்கும் நடந்து போயிட்டோம். அதுக்கப்புறமா அங்கே என்னென்ன ஷாப் நமக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சூஸ் பண்ணி வரும்போது தான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வந்தோம். இதுதான் நைட்டில் தெப்பக்குளமோட ஃபுல் வியூ. நான் கூட சின்ன குளமாக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் நல்ல பெருசு தான், சூப்பராக இருந்துச்சு. இந்த லைட்டுக்கும் அந்த லைட் வந்து தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கும். ஃபஸ்ட்டு சிட்டுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டோம். அவருக்கு ஏதாவது கொடுத்தா தான் நம்ம சாப்பிட முடியும். நெக்ஸ்ட்டு எங்களுக்கு ஃப்ரைடு சிக்கன் லாலிபாப் வாங்கினோம். நல்லா தான் இருந்தது. ரொம்ப ஸ்பெஷலாலாம் எதுவும் சொல்ல முடியாது. நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தியானுக்கு வாங்கணுன்னு தான் பேர். ஆனால் அவர் சாப்பிடவே இல்லை. 1-2 தான் சாப்பிட்டான். பக்கத்தில் ஒரு டாக் வந்து உட்காந்துருச்சு. ஒன்று அதுக்கு ஃபீட் பண்ணி அதை காலி பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் அந்த டாக் அங்கேயே உட்காந்துருந்தது. அதுக்கப்புறம் தட்டு காலியானோடனே அது ஏஞ்சி போயிடுச்சு. அந்த டாக் ஏஞ்சி போயிடுச்சுனால செம்ம அழ சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அந்த டாக் பின்னாடியே போய் அது எங்கெல்லாம் போதும் அங்கே போய் நாங்கள் சாப்பிட்ட ஃப்ரைடு சிக்கனோட எலும்பெல்லாம் அதுக்கு போட்டு அவரை கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட வந்தோம். நெக்ஸ்ட் இந்த குனாஃபா கடைக்கு தான் வந்தோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் குனாஃபா சாப்பிட்றேன். கொஞ்ச நேரம் குனாஃபா ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். இந்த குனாஃபா கடை பக்கத்துலேயே ஒரு டாய்ஸ் கடை இருந்தது. அதில் வந்து இந்த பால் வந்து எங்களுக்கு 10 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக ப்ரைஸ் 30 ருபீஸா. அது உள்ளே இருக்க லைட் வந்து போயிடுச்சு. ஆனால் இவன் அந்த பாலை கேட்டு அழுதுகிட்டே இருந்தான்றதுனால அவர் 10 ருபீஸ்க்கு எங்களுக்கு கொடுத்தாரு. தியானுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஆர்டர் பண்ண குனாஃபா வந்துடுச்சு. நட்டல்லா ஃப்ளேவர்டு குனாஃபா தான் வாங்கினேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூட கொஞ்சம் சுமாராக இருக்கும்னு தான் நினச்சேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டு. கூட அந்த சுகர் சிரப் மாதிரி கொடுக்குறாங்க. அது அப்படியே மேலே ஊற்றி சாப்பிடணும். செம்ம சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கப்புறம் அதுவே வெறுப்பாகிற அளவுக்கு எங்கே போனாலும் குனாஃபான்னு தான் ஆர்டர் பண்ணிகிட்டு இருப்பேன் ஒரு 6 மாதத்துக்கு. குனாஃபா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தியானுக்கு இந்த ஒரு குட்டி ராட்டினம் மாதிரி இதில் வந்து அவனே வேணும்னு கேட்டான். கொஞ்சம் பயந்தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டான். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு சாருக்கு தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிச்சு போல். அம்மா தலை 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 அப்படின்னா அதுக்கப்புறம் நாங்களே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனை இறக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹிட்லர்னு இந்த ஒரு அத்தோ ஷாப். இதுக்கு முன்னாடி நான் அத்தோவும் டேஸ்ட் பண்ணதில்லை. நிறைய பார்த்துருக்கேன் ஷாப்லாம், நான் வாங்கி சாப்பிட்டதில்லை. வெளியவே வேறு செம்ம வாசனையாக இந்த மாதிரி நிறைய சவுண்டோடு இதை செஞ்சுட்டு இருந்தாங்களா. சரி இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளேட் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால எக் அத்தோவே ஆர்டர் பண்ணோம். நம்ம அத்தோ ரெடி ஆயிடுச்சு. நான் டாப்பிங்ஸ்க்கு ஆனியன்லாம் போட்டு கொடுத்தாங்க. இந்த அத்தோ வாங்கின ஷாப் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு குட்டி ப்ளே ஏரியா இருந்துச்சு. ரொம்ப குட்டி பசங்களுக்கு. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு கூட இருக்குது இது பக்கத்தில். இது வந்து ரொம்ப குட்டி தியான் மாதிரி வயசு இருக்கவங்களுக்கு இந்த ப்ளே ஏரியா. அங்கே சாரை விட்டுட்டு நம்ம இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி என்னென்னா வயிறு பயங்கர என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணவே முடியல. என் ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால உங்களுக்கு போகும்போது ஏதாவது வாங்கிக்கலாம்னு சொல்லி நான் மட்டும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதை சாப்பிட்டு முடித்தேன். அதுக்குள்ளே இந்த தியான் வந்து பயங்கர கிராங்கி ஆகிட்டான். ஸோ நம்ம கிளம்பலான்னு சொல்லி ஒரு ஃப்ரைட் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் அங்கேயே நின்று சாப்பிட முடியாது. இவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் வரும்போது ஒரு ஆட்டோவில் வந்தோம். அவரே சொன்னார் நான் போகும்போது நானே கொண்டு போய் விட்டுறேன், என் நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நான் நம்பர் கொடுத்துட்டு போனார். நாங்கள் போய் சாப்பிட்டு வரத்துக்குள்ளே அவர் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டார் போல். எங்கேயோ 30 மினிட்ஸ் ஆகும் வரத்துக்குன்னு சொன்னார். ஆனால் இவனும் வர செம்மையாக அழ ஆரம்பிச்சிட்டான். அதனால அங்கிள் குழந்தை அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேறு அங்கே அந்த சைட் போகிற ஆட்டோலேயே ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இவன் வேறு அடுத்த ஆட்டோ வரத்துக்குள்ளே எங்களை உண்டுலன்னு பண்ணிட்டான், கடிச்சு கத்தி. சரி அங்கே ஒரு நிறைய ஹார்ஸ்லாம் இருந்துச்சு. அதில் ஒன்று காமிச்சு அவரை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்த ஆட்டோலேயே ஒரு ஆட்டோவில் ஏறி நாங்கள் ரூமுக்கு போய் ரீச் ஆயாச்சு. அவ்வளோதான் இந்த vlog. நெக்ஸ்ட்டு நம்ம கோவில் ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.